ஓடு 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 வராம் பாரு வேட்டைக்காரன். 27ஆம் தேதி யாருப்பா ஓடுனது? கரூர் இன்ட்ரோ சீன் மாசாக இருந்துச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் டைலாக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. 108 தானே ஜெயிச்சிங்க. மீதி தொகுதியில் உங்களுக்கு கொத்து பரோட்டாவா இல்லை சிக்கன் கொத்து பரோட்டாவான்னு நீங்களே சொல்லுங்கள். கரூர் இன்ட்ரோ சீன் மாசாக இருந்துச்சு. அப்புறம் ஃபஸ்ட் ஹாஃபில் டைலாக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நடுவில் இன்ட்ரோல் பிரேக்கில் கமர்ஷியல் பிரேக்கில் நல்ல பஞ்ச் டைலாக் இருந்துச்சு. கடைசியாக கிளைமேக்ஸில் எமோஷனல் சீன்ஸ் பிரமாதமாக இருந்துச்சு. படம் கண்டிப்பாக 100 நாள் ஓடிடும். 100 நாள் ஸ்கிரிப்டெல்லாம் பக்காவாக இருக்குது. ஒன்றும் தப்பே கிடையாது ஸ்கிரிப்டில். பயந்து ஓடுனா நம்மள சொல்கிறாரு ஓடு 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 வராம் பாரு வேட்டைக்காரன். 27ஆம் தேதி யாருப்பா ஓடினது? செப்டம்பர் 27 யார் ஓடினாங்க? ஊரே பார்த்துச்சு. சரி, அவர் மட்டுமா ஓடினார்? எஃப்ஐஆரில் இவங்க பேர்லாம் இல்லை, இருந்தும் இப்போ இருக்கிற அமைச்சர்கள் பெருமக்கள்லாம் ஓடினாங்க. அதை ஊரே பார்த்துச்சு. அன்றைக்கி காப்பாற்றினது யார்? திராவிட முன்னேற்ற கழகம் தான். நம்ம ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னார்? எந்த தலைவரும் தன் தொண்டர்கள் இறக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். அதனால தான் நீங்கள்லாம் தப்பிச்சிங்க. இல்லைன்னா அந்த கேஸ் எப்பயோ கன்விக்ஷனில் போய் முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போவும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அது அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட ஒரு அமைச்சர் அதை பற்றி பேசுகிறாருன்னா அது என்ன கணக்குன்னு ஒன்றும் புரியலை. ஆமாம், இல்லை கரூர் கணக்கு தான். கரூர் கணக்கு தான் தீர்த்துட்டாங்களே மக்கள். கரூரில் தோக்கடிச்சிட்டாங்க. தாவேகா ஒன்றும் ஜெயிக்கலை, ஏடிஎம்கே தான் ஜெயிச்சது. இப்போ அந்த ஏடிஎம்கே எம்எல்ஏவை குதிரை பேரம் பண்ணிட்டீங்க. திருப்பி அந்த இடத்துல நிற்க வைக்க போகிறீங்க. மக்கள் சரியான பாடம் உங்களுக்கு புகட்டுவாங்க. நீங்கள் சொன்ன ஸ்டைலில் வெளுத்து வாங்க போகிறாங்க. அது பார்க்க தான் போகிறோம். குளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாங்கன்னா இன்னும் 118 தொகுதியில் உங்களுக்கு கொத்து பரோட்டா போட்டாங்களே, அது யார் பேசுகிறது? 108 தானே ஜெயிச்சிங்க. மீதி தொகுதியில் உங்களுக்கு கொத்து பரோட்டாவா இல்லை சிக்கன் கொத்து பரோட்டாவான்னு நீங்களே சொல்லுங்கள். மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க. மக்கள் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. முதலமைச்சர் என்ன பேசுகிறாரோ அதே பாணியில் திருப்பி பதிலடி கண்டிப்பாக கொடுக்கப்படும். ஏன்னா அவர் பேசுகிறது தப்பு இல்லைன்னா நாங்கள் பேசுகிறதும் தப்பு கிடையாது. அதே மாதிரி டேஷ் வார்த்தைலாம் எங்களுக்கும் தெரியும். எல்லா வார்த்தையும் எங்களாலையும் பேச முடியும். முதலமைச்சரே பேசுகிறாருன்னா கடைக்கோடி தொண்டை நாமளும் பேசலாம், தப்பு இல்லை. ஹைகோர்ட்டில் ஞானசுந்தரின் தாவேக்காவோட வழக்கறிஞர் பிரிவு சார்ந்த ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போஸ்டிங்க்கும் 20 to 40 லட்ச ரூபா வாங்கிட்டு போஸ்டிங் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. பல மாவட்ட நீதிமன்றங்களில் அந்த போஸ்டெல்லாம் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா யாரோ நான் தான் பிபின்னு சொல்லி வாதாடுற கூத்தெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படின்னா முதல்ல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது உங்களோட கட்சியோட பொதுச் செயலாளர் மாதிரி தான் எடுக்கணும். எடுப்பாரா விஜய்? எடுத்தார்னா சந்தோஷமாக இருக்கும், ஊழல் ஒழிக்கப்படும். இதுக்கு முன்னாடி அவர் பேசும்போது ஊராக ஸ்வீட் பண்ணாதீங்க அப்படின்னாரு. ஆனால் இப்போ அவர் அவரோட இதானதுக்கு பண்ணுறாரு. சரியான இது 2 வகையாக பார்க்கணும். சட்ட ரீதியாக பார்க்கணும், அரசோட பாலிசி ரீதியாக பார்க்கணும். சட்ட ரீதியாக முதல்ல நான் சொல்லிடுறேன் என்னென்னு. கம்பல்ஷனேட் ஜாப்னு சொல்லுவாங்க. அதாவது கருணை அடிப்படையில் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. அது சில வழிகாட்டுதல்லாம் இருக்குது. கவர்மெண்ட் யாருக்கு நினச்சாலும் அந்த மாதிரி வேலைலாம் எடுத்து கொடுக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் கைட்லைன் இருக்குது. யாருக்கு எடுத்து கொடுக்கணுன்னா சர்வீஸில் இருக்கும்போது இறந்தவங்களுக்கு, இல்லைனா அந்த சர்வீஸ் முடியறதுக்குள்ளே இறந்தவங்களுக்கு வீட்டில் ஒருத்தருக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறது தான் பாலிசிஸு. அதை கவர்மெண்ட் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னா, இப்போ ஏதோ விபத்து நடந்து போச்சு, அந்த விபத்தில் கவர்மெண்ட் மேலே தப்பு இருந்து ஸ்டேட் அவங்களோட ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி என்ஷோர் பண்ணுறதுக்காக வேலை கொடுக்கலாம். இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு டிஎன்பிசியில் 20 to 25 லட்சம் மாணவர்கள் பரீட்சை எழுதுகிறாங்க. இது வரைக்கும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு வேக்கன்சி, கம்மியான வேக்கன்சி டிஎன்பிசி குரூப் 1ல் வெறும் 26 வேக்கன்சி கொடுத்துருக்குறீங்களே. ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸோட வழி என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை வருஷம் உட்காந்து படிக்கிறான்னு தெரியுமா? எத்தனை பேர் 0.5 கட் ஆஃப்லையும் 0.1 கட் ஆஃப்லையும் வேலை போயிருக்கணும் உங்களுக்கு தெரியுமா? இன்டர்வியூ வரைக்கும் செலக்ட் ஆகி வேலை கிடைக்காம வந்தால் அவனோட வழி வேதனை என்னன்னு தெரியுமா? ஏழை மாணவர்கள்லாம் எதுக்கு படிக்கிறாங்க? ஏதாவது அரசு வேலை கிடைச்சிடாதா? டிஎன்பிசி எழுதி பாஸ் பண்ணிட மாட்டோமா? ஒரு உயர் அதிகாரியாக போயிட மாட்டோமா தான் படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலையை எடுத்துகிட்டு யாருக்கு கொடுக்குறீங்க? யாரை பார்க்க வந்தாங்க? உங்கள் நடிகரை பார்க்க, உங்கள் கட்சி தலைவரை பார்க்க வந்த ஒரு கூட்டத்தை இறந்துருக்குறாங்க. அதுக்கு நீங்கள் பண உதவி செய்யுங்க. ஏன் 10 லட்சம் இல்லை 20 லட்சம் இல்லை 1 கோடி கொடுக்கலாமே? ஏன்னா எல்லாரோட எலெக்ஷன் அஃபிடேவிட்லேயும் கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. உங்களோட சொத்துலேருந்து 41 குடும்பத்துக்கு ஆளுக்கு 2 கோடி எடுத்து கொடுங்க. எவ்வளோ? 82 கோடி தான் ஆச்சு. 2 கோடிக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணிங்கன்னா மாதம் 1.5 லட்ச ரூபா வருது. கலெக்டர் வாங்குகிற சம்பளம் 1.5 லட்ச ரூபா. அழகாக நீங்கள் கொடுத்துட்டு போகலாமே. அரசு வேலை ஏன் கொடுக்குறீங்க? அந்த அரசு வேலைக்காக பல ஏழை மாணவர்களும் பல ஜென்ஸு லேடிஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிஎன்பிசி வாசலில்.
10 வருஷம் 5 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுகிற கேண்டிடேட்ஸ்லாம் நான் பார்த்துருக்குறேன். 0.5ல கட் ஆஃப் பண்ண மார்க் கேண்டிடேட்ஸ்லாம் நான் பார்த்துருக்குறேன். இன்னொன்று இந்த மேனிஃபெஸ்டோவில் டிஎன்பிஎஸ்சிக்கு தனி கமிஷன் போடுறேன், தனியாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறேன், விங் ஃபார்ம் பண்ணுறேன், எந்த முறைகேடு நடக்காதுன்னு சொன்னீங்கல்ல மேனிஃபெஸ்டோவில், அதை இப்போ வரைக்கும் நீங்கள் பண்ணலையே. அதை விட்டுட்டு நான் எல்லாருக்கும் வேலை தரேன், அந்த கூட்டத்தை இறந்தவங்க வேலை தரேன்னா அந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸோட வலி வேதனை யார் சொல்லுவா உங்களுக்கு? ஸோ இதை உயர்நீதிமன்றத்தில் இப்போ ஸ்டே ஆர்டராக போட்டிருக்கிறாங்க. என்ன ஸ்டே ஆர்டராக போட்டிருக்காங்கன்னா, இந்த கம்பல்ஷனட் ஜாப் வந்து ஃபஸ்ட்டு டெம்பரவரியாக தான் கொடுக்கணும், ஃபஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட், அவங்களுக்கு முதல் மாதம் சம்பளம் கொடுக்கக்கூடாது. எப்போ வரைக்கும் இந்த கேஸு நிலுவையில் இருக்குது, இந்த கேஸ் விசாரணை பண்ணி முடித்து அந்த தீர்ப்பு வர வரைக்கும் அவங்களுக்கு முதல் மாத சம்பளமும் அவங்கள வேலைக்கும் நீங்கள் யாரும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. உயர்நீதிமன்றம் சரியான முறையில் இந்த வழக்கை விசாரிச்சிருக்கு. கண்டிப்பாக நான் நம்புகிறேன், நீதி ஜெயிக்கும்னு நம்புகிறேன். எஸ். நேற்று கூட்டம் நடந்துச்சு, அதில் பார்த்தீங்கன்னா தொண்டர்களை உள்ள விடலைன்னு போலீஸ் கையெல்லாம் கடிச்சாங்க. அணில்கள் அப்படி தானே. ஏன்னா கரூரில் 4 இடத்துல கேட்டாங்க, இந்த வேலுசாமிபுரத்தில் தான் கொடுத்தாங்க. ஏன்னா அங்கே தான் டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை, எந்த எஃபெக்ட்ஸும் இல்லாமல் பண்ணலான்னு நினச்சாங்க. ஆனால் வந்தது லேட். இவர் கடைசி வரைக்கும் அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று எடுக்கவே இல்லை. வந்தது லேட்டு, மீட்டிங் நடத்துனது லேட்டு, அங்கே தண்ணி ஏற்பாடு பண்ணல, ப்ராப்பராக நிற்கிறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணல, எதுவுமே பண்ணல. மக்கள் அவர் முன்னாடியே கொத்தாக உழுறாங்க. அதை பார்த்துட்டு தகவல் வருது, உடனே நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு புறமுதுகு காட்டு ஓடினவர் தான் இன்றைக்கி முதலமைச்சராக உட்காந்துருக்காரு. அதனால் அவர்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்குறது ரொம்ப கஷ்டம். யூஷுவல் ஓட்டு போட்டோம், இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். இதெல்லாம் வந்து அவங்களோட கேட்ரஸுக்கு அவங்க கைட்லைன் மாதிரி கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, இது வந்து அரசியல் பழகின கூட்டம் இல்லை. ஒரு தனிநபர் ஆக்டராக, ஒரு ஹையஸ்ட் ஸ்டாராக இருந்த ஒரு ஃபேன்ஸ் கூட்டம். அதை வந்து அரசியலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது இதுக்கப்புறம் தான் போக போக பக்குவப்படுத்தணும். பக்குவப்படுத்தப்படலைன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போவும் அவர் முதலமைச்சரை யாரும் பார்க்கல. நடிகர் விஜய், தாவேகாவோட தலைவர், முதலமைச்சர் விஜய் மாதிரி அவரே நினைக்கல. அந்த மாதிரி நினச்சிருந்தாருன்னா இந்த டேஷு, இந்த வாயில் நல்லா வருது, இந்த அல்லு சில்லை, இந்த மாதிரிலாம் ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி பேசவே முடியாது. ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்றங்கிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்தில் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறது யாரும் நான் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கவர், அவர் இந்த மாதிரி பேசுகிறது உகந்ததல்ல.